ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். கடகராசிக்கு இனிமே ஒரு பொன்னான காலம், பொன்னவன் உங்களிடையே உச்சம் பெற்று வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய கண்ணீர், வேதனை, மனக்கவலை எல்லாமே ரொம்ப இருந்த அத்தனை கஷ்டமும் நீங்கக்கூடிய காலகட்டமாக படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலம் பொன்னவன் தரப்போகிறாங்க. உச்சம் பெறுறது அப்படிங்கிறது அவ்வளோ சரியான விஷயம் இல்லைங்க. அத்தனை ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் கடகத்துக்கு யோகம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அப்படின்னு பார்த்தம்போது அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய விஷயம். காலசக்கரத்துக்கு 4ஆவது பாவகம்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூஷம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய அமைப்பில் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்து காலேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு யோகம் இதெல்லாம் நல்லா உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மகுரு பாதிப்பை ஏற்படுத்துமா அந்த மாதிரி ஒரு கேள்வி கூட உண்டுங்க. ஆனால் உச்சம் பெற்று தன்னோட இடத்துக்கு வரும்பொழுது யார், நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம சூனியம் வைப்போமா, நம்ம கஷ்டத்தை கொடுப்போமா, அப்போ இது நம்ம வீடு, நம்ம அம்மா வீடுங்க. ஏன்னா சந்திரனுடைய வீடு குருச்சந்திர யோகம்னு ஒரு அமைப்பு அந்த இடத்துல உண்டு. எப்பயுமே இந்த மகரத்திலையும் கும்பத்திலையும் குரு போகும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய இடம் அது. அப்படிங்கும்போது ஒரு புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அந்த 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல சனி பகவானோ சந்திரனோ இப்படி சமசப்தமாக இருந்தோ அல்லது சேர்ந்தோ இருந்தால் புணர்ப்பு தோஷம்லாம் ஏன் சொல்கிறோம்,
இந்த சனி சந்திரன் சேர்க்கைக்காக நம்ம சொல்கிறோம். அதுவே குருவை அந்த இடத்த பார்க்குறதோ, குரு நமக்கு அந்த இடத்துல சேரக்கூடிய அமைப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாதிப்பை தராது, பிரச்சனையை தராது. குரு சனி சேர்க்கைக்கு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அதுவும் அந்த பிளேஸுக்கு போகும் பொழுது அந்த பிரச்சனைகளாக கொடுக்கும். இது மாதிரி நிறைய சூட்சுமமாக ஜாதகத்தில் அந்த ஜோதிட கருத்து கணிப்புலாம் உங்களுக்கு அந்த கிரக சேர்க்கையில் பலாபலன் உண்டு. ஆனால் கடகத்துக்கு இப்போ ஒரு அற்புதமான பொன்னான நாள் அப்படிங்கிற மாதிரி பொன்னான காலம் இந்த ஒரு ஆண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் 31 போனாலும் அதுவும் உங்களுக்கு என்னதுங்க, குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். சிம்மங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன தெரியுங்களா, குரு வளையம்பாங்க. அப்போ இன்னும் ஒரு அமோகமான வளர்ச்சி. இப்போ ஜூனில் ஒரு வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் ஒரு 90% சூப்பராக இருக்குங்க. அதை விட 95க்கு மேலேயோ அல்லது ஒரு ஆணித்தரமான வருமானத்தையோ ஒரு யோகத்தையோ ராஜ யோகத்தையோ கொடுக்கக்கூடிய காலகட்டம் சூரியனுடைய இடம். செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு அற்புதமான பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ங்க. அங்கே குரு போகும்போது இன்னும் உங்களுக்கு உயர்வான, எப்படி உயர்வான அரசியல், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உடனே ஒரு ப்ரமோஷன், ஒரு வெளிநாடுலேருந்தோ உங்களோட மேலிடத்துலேருந்தோ பெரிய பெரிய போஸ்டிங்கெலாம் ஒரு அங்கீகாரமாக அதிகாரமாக வரக்கூடிய அமைப்பு அதிசார குரு உங்களுக்கு தருவார். அப்போ கடகராசிக்காரங்களாக காத்திருந்தவங்க எல்லாருமே இனிமேற்கால் அப்படி துள்ளி குதிச்சுட்டு வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருங்க, நிறைய மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல குடும்பத்தில் நிறைய காசு பணம் எல்லாம் கைக்கு வரப்போகுது, கோடியோடியாக கொட்டி கொடுக்கும் ராசி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பொன்னான காலம் வரும்போது அதை சேமித்து பழக்கிக்கணும். கடன்லாம் இருந்தால் கஷ்டப்படுற அதெல்லாம் கொஞ்சம் தீர்த்துருங்க. ஏன்னா அத்தனை கஷ்டங்க 4 வருஷமாக கொஞ்சமில்லை நெஞ்சமில்லைங்க. நம்ம நினைக்கிற அஷ்டமத்து சனி மட்டும் அப்படின்னு இல்லை, மற்ற கிரகங்கள் அதே போல் கேதுவுடைய தாக்கம், ராகுவுடைய தாக்கம், மற்ற விஷயங்களையும் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தாலும் சுக்கிர மகாதசையெல்லாம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு அற்புதமான இடங்க. என்ன இடம்னா 11ஆம் இடம். ரிஷபத்துக்கு உரிய ஒரு இடம் எதுன்னா சுக்கிரன். அதே போல் துலாமுக்கு உரித்தானவர். அந்த துலாம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய துலாம் அப்படிங்கிற 4ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்குறாருங்க. எவ்வளோ விசேஷம். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியம், இந்த பூர்வ புண்ணியத்தில் பெரியவங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாத்துடைய சாபக்கேடு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் சொல்லலாம்ல. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது எப்படி விசேஷம், செவ்வாயோட இடம். அப்போ உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும், உறவுகளில் விட்ட சாபம் தீரும், முன்னோர்களுடைய புண்ணியம் உங்களுக்கு சேரும். நல்லதே நினைப்போமே. அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்தையே தான் பார்க்க போகிறார். அப்போ அந்த 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மகரம். அப்போ மகரத்தை பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சூப்பர். என்ன சூப்பர்னா திருமணம் சார்ந்தது, திருமணம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கறது, நல்ல பேர் அமையக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு லவ் அஃபெக்ஷனோ அல்லது லவ் பண்ணாதவங்க கூட ஏன்னா அந்த கடகம் மிதுனம் சிம்மம்லாம் லவ் அஃபெக்ஷன் உண்டு, மீனத்துக்கெலாம் உண்டுங்க. இந்த மாதிரி இந்த சில ராசிகள் என்னன்னா அது என்ன கிரகங்கள்லாம் பார்க்கணும். இருப்பினும் இந்த ராசிக்காரங்களாம் அஃபெக்ஷன் நிறைய வச்சுக்குவீங்க. அப்போ என்னாகும், உங்களுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசை எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் இந்த ஓராண்டு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குதே அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனத்தில் எடுத்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையே பார்க்குதுங்க. எதுங்க, மீனத்தை. மீனம் என்னது ஜலம், உங்களோடதும் நீர் ராசி தான். அப்போ இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பா வழி சொத்து அல்லது அப்பா வழி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, நிலபுலம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, பூமி சார்ந்த விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அற்புதமான விசேஷமான ஒரு வருமானத்தை எந்த வழியிலேருந்து பணம் வருதுன்னே தெரியாதுங்க. ஒன்று வெளிநாட்டு தொடர்பில் வரலாம், அல்லது நீங்கள் ஒரு மருத்துவத்துறை ஒரு வக்கீல் துறையில் இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, எதில் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் உண்டு, வருமானம் உண்டு, பண வரவு உண்டு. சிலருக்கு நம்மளுடைய குரு நல்ல இடத்துல இல்லாமையோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 6, 8, 12 குரு மறைந்திருந்தாவோ பாவகிரக தொடர்பில் இருந்தாவோ சின்ன சின்ன அதாவது அவமானம் அவதூறு இதெல்லாம் வரும். ஏன்னா சட்ட சிக்கலை கொடுக்கக்கூடியவர் குரு தான். அப்போ உங்களுக்கு சந்திரனுடைய இடம் அம்மாங்கிற இடத்துல குரு வரும்போது அம்மானால்
உங்களுக்கு நல்ல பேர். அம்மா கிட்ட நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் வாங்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க. நல்லா கவனிங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சுகரு, பிபி, அல்லது வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ண சொல்லிட்டாங்க, இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் டேட்டு குறிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இனிமரும் காலம் என்னாகும், அந்த ஆப்ரேஷனே தள்ளி போகக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அம்மா வழி சொந்தத்தினால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டு, வருமானம் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் வாங்காதவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இஎம்ஐயில் போட்டாவது நம்ம வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா தனம் அப்படிங்கக்கூடிய சூரியனோட இடத்துக்கு குரு பெயர்வார். அது வந்து உங்களுக்கு அக்டோபரில் பெயரும்போதெல்லாம் அப்போலாம் இந்த வருஷம் வந்து இன்னும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால நல்லா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் சொல்லணும். பிளான் வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் கடகராசி போட்டிங்கன்னா இந்த ஜென்மகுரு உச்சம் பெற்று வந்து அமரும் பொழுது சிறப்பான விஷயத்தை உங்களுடைய கிரகம் வந்து நல்ல நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா சூப்பராக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். எடுத்துக்காட்டு 2 தலைவர் வந்து இன்றைக்கி போட்டி போட்டுட்ருக்காரு. தமிழ்நாடை கலக்கிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கதி கலங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு அவேர்னஸில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுவும் அந்த சந்திரனுங்கிறது பெண்களை கவரக்கூடியது. அப்போ என்னதுங்க, தாய்மார்களை வைத்து பெண்களை வச்சே இன்றைக்கி யாருன்னு உங்களுக்கு தெரியும். டிவிக்கு அண்ணாமலை சார்லாம் இன்றைக்கி கடகராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எந்த அளவுக்கு வந்து மோட்டிவேஷனாக இன்றைக்கி மக்கள் பேசுகிற அளவுக்கு குரு வரதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சந்திரன் சூரியனுடைய இடமே கடகமும் சிம்மமும் வேல்யூ அதிகங்க. எல்லா ராசி கட்டத்தை விட இதில் லக்னமோ ராசியோ இருந்தால் அவங்க ஜெயிக்க பிறந்தவங்க, மக்களிடையே எந்த சேவை செய்ய பிறந்தவங்க, சோஷியல் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து சோஷியல் ஒர்க்கு, மக்களுக்காக சேவை செய்யணும். நம்ம இந்த பிறந்த பிறப்பியில் என்ன விஷயத்தை நம்ம வந்து இந்த பிறப்பில் இருக்கோம் அதை ஒரு அதிகாரமாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு பதிவுகளை கொடுத்துட்டு தான் நம்ம பரலோகம் போகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ராசி அப்படின்னெல்லாம் நம்ம கடகத்தையும் சிம்மத்தையெல்லாம் சொல்லலாம். அப்பேற்பட்ட ராஜ இடமாக குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் இடத்துல இருக்கிறனால சினிமா துறை, கலைத்துறை, இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. காத்திருங்க. உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நன்றாக இருந்தால் சிறப்பான வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம வந்து இந்த கடகம் வந்து மனதுக்காரகன் ஒரு விஷயம் உண்டுங்க. இந்த பௌர்ணமி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த கடகத்தை தான் சில கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, எப்படி என்ன பேசுறது, எப்படிப்பட்ட நட்புகளை நம்ம உருவாக்கிக்கிறது, எப்படி உறவுகளிடையே நம்ம சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த ஆஸ்லைஸ் மைண்டு, ஒரு நிமிஷம் பேசுறது ஒரு நிமிஷம் நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் இருநிலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டுங்க. அதனால் நமக்கு என்ன அப்படின்னா தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒருமுகமாக ஒரு அமைதி, ஒரு சாந்தம் உங்களை வந்து கரெக்டான ஒரு பாதைக்கு நீங்களே உங்களுடைய புத்தி அறிவு கூர்மை கண்டிப்பாக கொண்டு செல்லும். ஏன்னா இந்த கடகத்துக்கு சிம்மத்துக்கு ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, அவங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியும்பாங்க. ஏன்னா நல்ல நல்ல அந்த நட்சத்திரம் ஆதிக்கம் இருக்குதுங்க. அந்த விஷயம் என்னென்னா நான் மனசுக்கு பட்டதை பேசிடணும், அதான் சந்திரன். இங்கே என்ன தெரியுங்களா, சூரியனோட இடத்துல நான் பட்டதை வந்து வெளிப்படையாக சொல்கிறது ஆதிக்கமாக சொல்லுவாங்க, ஆளுமையாக சொல்லுவாங்க. சிம்மம் அப்படியே அதிகாரமாக சொல்லுவாங்க, நீ நடந்து தான் ஆகணும்பாங்க. இங்கே எப்படி நீ நடந்தா நடக்காட்டி போ, நல்லதுக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சந்திரன் ஆதிக்கமாக பேசுவாங்க. அப்போ அந்த தாயுள்ளம் அன்பாக பேசுகிறது, அரவணைச்சு பேசுகிறது, பொசுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட அவங்க ஏற்றுக்க முடியாது. அந்தளவுக்கு தன்னை மனப்பக்குவம் இல்லை. பார்க்குறீங்களா, மேடையிலேயே கண்ணு கலங்குறாரா இல்லைங்களா, இதெல்லாம் அனுபவம் தான். ஏன்னா அந்த கடகராசிகிட்ட எப்படி பழகணும்னு பழகிட்டா அவங்கள மாதிரி ஒரு நட்போ அவங்கள மாதிரி நமக்கு ஒரு தோழமை கொடுக்கறதுக்கே ஆளே கிடையாது. அதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தலைவர்களை வச்சே நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறனால விவசாயத்துறை நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டிங்லாம் இன்றைக்கி எகிரும். ஏன்னா வெளிநாடு வெளி வர்த்தக தொடர்புலாம் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து போர்க்கொடி தூக்குற அளவுக்குலாம் போயிடுச்சு. அதனால் ஷேர் வந்து நிறைய வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா வெள்ளி தங்கம் 2 மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். அதெல்லாம் கூட நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க, சேமித்து வச்சுக்கோங்க. கடகராசி உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடித்த, இப்போ வள்ளலார் இருக்கார்,
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொல்லக்கூடியவர். அது வந்து பூச நட்சத்திரத்தில் மறைந்தவர், ரொம்ப சிறப்பானவர், வடலூர் வள்ளலார். அதை விட்டிங்கன்னா நீங்கள் கணக்கம்பட்டியார் இருக்கார். ஏன்னா புதனுடைய ஆதிக்கமாக அவர் பழனிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி வழிபாடு எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்நிலை சார்ந்து கடல் ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய நெரூர் சதாசிவ பிரம்மானந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பான அந்த ஜீவசமாதி, பழமையான ஒரு சிவன் ஆலயம். அங்கே கூட நீங்கள் போயிட்டு உங்களுடைய மனசில் என்னென்ன வேண்டிக்கிறதோ, கோரிக்கை வைக்கிறதோ அதெல்லாம் பிரார்த்தனை வைங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய படத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு பத்தி குச்சி காட்டி வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. ஜீவசமாதி வழிபாடு அந்த குரு வருளை உங்களுக்கு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால உங்களுக்கு மெருகேற்றி என்ன பிரார்த்தனை வச்சிங்கனாலும் அவருடைய பெயர் நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர், உங்களுக்கு உள் உணர்வு, யார் எப்படி என்னென்னு இன்னும் நல்லா நீங்கள் மக்களை சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிக்கலாம், பிரபலிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. கடகராசிக்காரருக்கு 90% இந்த குரு பெயர்ச்சி உச்சம் பெற்று மிக சிறப்பான பார்வை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் இருந்து கலத்தர பாக்கியத்தையும் உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கறனால எல்லாமே யோகமான காலம். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த ராசிக்கு போவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.